வணக்கம் நண்பர்களே. அதாவது டெப்த் புகழக்கா இந்த முறை வரைபடத்தை வச்சுக்கிட்டு புதுவிதமான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அக்கா, நீங்க வரைஞ்ச டயகிராம்ல இருக்கிற விளக்கத்தை விட நீங்க சொல்லுகிற தியரியில தான் முரண்பாடுகள் மலை போல குவிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு அந்த முரண்பாடுகளை எல்லாம் வசனம் என்கிற சுத்தியலால வச்சு உடைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிதா குமாரன் இல்லை அப்படின்றதான் திருத்துவ உபதேசம். ஏக்கா, திருத்துவ உபதேசத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மக்குத்தனமா பேசுறீங்க. திருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரும் வெவ்வேறு ஆளுமைகள், ஆனால் ஒரே தேவன் அப்படின்னு சொல்லுது. அதாவது மூன்று ஆள் தத்துவ நிலையில ஒரே தேவன் செயல்படுறார். The son is not the Holy Spirit. அந்த குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கிடையாதான். அடுத்து பாருங்க, பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, பிதா குமாரன் கிடையாது, குமாரன் பிதா கிடையாது, குமாரன் பரிசுத்த ஆவி கிடையாது. ஆனா மூணு பேரும் எப்படி இருக்காங்களாம்? தனித்தனி. இப்போ நீங்க டயகிராம்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, இருக்கிற இஸ் நாட் இல்லை என்கிற வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு பிதா குமாரன் இல்லைன்னு ஒரு வசனத்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களே. இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஞானஸ்தானத்தை எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதா வானத்துல இருந்து பேசுறாரு. அப்போ அவர் அங்க இல்லையா? என்னக்கா அப்படி சொல்றீங்க? பிதா வானத்துல இருக்கிறாரு, குமாரன் பூமியில இருக்கிறாரு, அதுக்கு மேல இஸ் நாட், அவர் இல்லை என்பதற்கு என்னக்கா ஆதாரம் வேணும்? இதுக்கு பேரு திருத்துவ உபதேசம் இல்லக்கா, இது வேதாகம உண்மை. சரி, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஒரு பொசிஷன்ல ஒன்னா இருக்கிறாங்களாமா. அக்கா, சரியா கேட்டீங்க. அதற்கு ஒரு உதாரணமான ஒரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்கக்கா. யோவான் 17வது அதிகாரம் 21வது வசனம் உங்க பைபிள்ல இருந்தா போய் 20க்கு அடுத்தாக்கள் 21 வரும், அல்லது 22க்கு மேல 21 வரும். அங்க போய் வாசிங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவிடத்துல எப்படி வேண்டிக்கிறாரு அப்படின்னா, பிதாவே, நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்து அப்படின்னா, சீசர்களை பார்த்து சொல்றாரு, ஒன்றாக இருப்பார்களாக அப்படின்னு. இப்போ நாம் அப்படிங்கிற வார்த்தையில ஒருமை வருதா பன்மை வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அப்படிங்கிறது பன்மையா வருது. சரியா? அப்போ பன்மையில வருது அப்படின்னா, ரெண்டு பேர் இருக்கிறாங்க, பிதாவும் குமாரனும் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, ஒரே பொசிஷன்ல இருக்கிறது போல அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இப்போ 12 சீசர்களை பார்த்து நாம் இரண்டு பேரும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக அப்படின்னு 12 பேரை பார்த்து சொல்றாரு. அப்போ 12 நபர், பட் ஒரு மனத்தில், ஒரே குணத்துல, ஒரே சிந்தையில, எல்லா விதத்திலும் கிறிஸ்துவின் சிந்தையும் பிதாவின் சித்தமும் அப்படியே ஒன்றிணைந்தவர்களாக, ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் யூனிட்டி ஆஃப் வே. அங்கதான் அதைத்தான் நம்ம சொல்றோம், ஒரே பொசிஷன். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 3 தன்மை நிலைகள்ல செயல்படுறாரு. இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா திருத்துவ போதனையாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய காரியங்கள் இருக்கான்னு கேட்குறீங்க. இருக்கா அப்படின்னா உங்களுக்கு அறிவு இருக்கா, வேற அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்க பைபிளை வாசிக்கிறது இல்லை. உங்களுக்கு மட்டும் தேவையான இடத்துல இருக்கக்கூடிய வசனத்தை மட்டும் எடுத்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் மறுபடியும் சிலாக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோடோ உஸ்கோ யார் அப்படின்ட்டு போயிடுவீங்க. இதுதானே உங்களுடைய தியரிக்கு இது இதா இருக்கு, இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கிறதுனால சில வசனங்கள் எல்லாம் அப்படியே மறைச்சு சாத்தா அவங்கள்ட்ட அப்படியே மறைச்சு காட்டிடுவான் போல் இருக்கு. சரி, அதுக்கு எடுத்தாக்கல ஸ்தைவான்னு சொன்னலாம். அதாவது தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதை கண்டார் அப்படின்னு இருக்கு வசனம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குக்கா. உங்க தியரிக்கு பஸ் அவுட் ஆயிடும். பஸ் அவுட் ஆகி நீங்க போட்டதெல்லாம் பொய், உருட்டு அப்படிங்கிறத தெளிவாக்குங்கக்கா. அதனால உங்களுடைய அந்த என்ன சொல்றது, இன்னும் டெப்தா இருக்கிறத, டெப்த்துங்கிற கிணத்துக்குள்ள ஒரு கல்லை போட்டோம்னு வைங்க, டெப்த் ஆயிரும், டெத் ஆயிரும். புரியுதுங்களா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் கிடையாதுன்னு ஒரு வசனம் இருக்கா? இயேசு ஆவியானவர் இல்ல அப்படிங்கிற வசனம் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. உங்க பைபிள் இருக்கா அப்படிங்கிறதுல யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க.
நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றறிவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யாரு தந்தருள்வார்? பிதா தந்தருள்வார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க இயேசுதான் ஆவியானவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வேறொரு தேற்றறிவாளனை அனுப்புவேன்னு சொன்னது அப்போ பொய்யா? அதாவது உங்களை போல எல்லாரும் மக்கா இருப்பாங்க, அல்லது இயேசு கிறிஸ்து மக்குத்தனமா சொல்லுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய தியரிக்கு ஏதாவது இதா இருக்குன்னா அதெல்லாம் விட்டுருவீங்க. உங்க கண்ணு அந்த இடம் போகும்போது 14வது அதிகாரம் போகும்போது டக்குன்னு இதாயிரும் வச்சிரும். சரி, அது போக 14வது அதிகாரம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17ஐயும் வாசித்து பாருங்க. சத்திய ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது சகல விதத்திலும் சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார் அப்படிங்கிறாரு. நடத்துவார் அப்படின்னா அவரு நடத்துவாரு, நான் போறேன். ஸோ ரெண்டா இருக்கா? இது கூட தெரியல. நீங்க எங்க போய் பைபிளை வாசிச்சிருப்பீங்க? ஏதோ ஒரு ரேண்டமா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி வாசிக்கிறது தான், போறது தான். சரி, அடுத்தது அக்கா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஒரே ஆவியானவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது இந்த அக்கா வந்து எப்படின்னா, கர்த்தரே ஆவியானவர் அப்படிங்கிற வசனத்தை வச்சு அந்த ஆவியானவர் தான் இயேசு அப்படிங்கிற மாதிரி மேற்கோள் காட்ட முயற்சி பண்றாங்க. ஆனா பவுல் அந்த இடத்துல எதனால சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலையும் உண்டு அப்படின்னு இருக்கு. கர்த்தரே ஆவியானவர், அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல நீங்க என்னன்னா, நீங்க எதனால அவரு பவுல் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 16, 15 ஆகிய வசனங்களை நீங்க வாசிக்கணும். மோசேவின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயங்களின் மேல் இருக்கிறதே. கர்த்தர் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம் அப்படிங்கிறது. பாவ திரைகள் திரைகள் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவிய பெறுகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 7வது வசனங்கள்ல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் மரண பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. ஸோ 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த சேர்க்கையை காண்பித்ததை பார்க்க முடியும். ஸோ 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்துவே சொந்த ரட்சகராக யார் ஏற்றுக்கொள்றாங்களோ பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு அவர்களுக்குள்ள கிரியை செய்து அவர்களுடைய இருக்கக்கூடிய பாவங்கள் பலவிதமான காரியங்கள் எல்லாம் அவர் ஒரு விடுதலை பெறாரு. ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்காக அதுதான் இதுதான் அப்படிங்கிற முடிச்ச போடக்கூடாது. ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு மட்டும் உங்களுடைய தியரிக்காக வேண்டி அப்படி கம்பு சுத்தக்கூடாது. அவர் எதுக்காக சொன்னாரு, என்ன கான்செப்ட் அப்படிங்கிற முழு அதிகாரத்தையும் வாசிச்சாதான் அது புரியும். ஆனா உங்களை போன்றவர்களுக்கு அதெல்லாம் புரியாது, விளங்காது. ஏன்னா உங்கள்கிட்ட ஆவியே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தானே அது என்ன வசனம், அதற்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது தெரியும். சரி, அடுத்தது என்ன சொல்றாங்க, முடிச்சிருவோம் இத. தன்னுடைய சொந்த கருத்தை தானே சிந்திச்சு அதை உருவாக்க கூடாது. யாரும் சொந்த விளக்கத்தை சொல்லல. ஆனா நீங்க தான் சொந்தமா விளக்கத்தை எடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் மாற்றி இது அதுதான் அப்படின்னு சொல்லி கோட் செய்ய கூடாதபடிக்கு இருக்கக்கூடியதை எதையோ டேக்கிள் பண்ணி பல காரியங்கள் அங்கேருந்து இங்கே உருவி, அங்கேருந்து இன்னொரு செங்கலை உருவி, இன்னொரு அதிகாரத்திலிருந்து இன்னொரு வசனத்தை சொருவி எடுத்து நீங்கள் தான் மாறுபாடாக சொந்த கருத்தாக சுய கருத்தாக சொல்கிறீங்க, வைக்கிறீங்க. கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னா நீங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் வேறொரு தேற்றவான பிதா அனுப்புவார்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் தான் அவர் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆண்டவர் போய் சொல்லிட்டாரா? நீங்கள் தான் உண்மையாக சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவருக்கே இவங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்க.
போங்கக்கா, வேற வேலை இருந்தால் பாருங்கள். உருப்படியாக உங்களுடைய காரியத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க. ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு, ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு, இதுதான் மிகப்பெரிய கட்டடம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சார், ரொம்ப மோசம். எங்கேருந்து தான் வர்றாங்கன்னே தெரியல. புதுசு புதுசாக கிளம்பி வர்றாங்க. தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன். இவங்களுக்கு என்னத்தை போட்டு சொல்கிறது? சரி, வேறொரு பதிவு. வணக்கம், நன்றி. பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி.